நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பாஜக பிரமுகர் பட்டா கத்தியுடன் வந்து இருசக்கர வாகனத்தை வழிமறித்து நின்ற இளைஞர்கள் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தலைதெறிக்க ஓடிய பாஜக பிரமுகரை ஆக்ரோஷமாக வெட்டிய கும்பல், பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. பாஜக பிரமுகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் யார்? கொலை முயற்சிக்கான பின்னணி என்ன? நைட் 9 மணி இருக்கும். எப்பவும் பரபரப்பா இருக்கிற பெருங்களத்தூர் வழியா தன்னோட ஃப்ரெண்டு கூட பைக்ல போய்கிட்டு இருந்தாரு பாஜக பிரமுகர் செந்தில். அப்போ அந்த வழியா இன்னொரு பைக்ல பட்டா கத்தியோட வந்த 4 இளைஞர்கள் செந்தில் வந்த பைக்கை வழிமறிச்சு நின்னு இருக்காங்க. என்ன ஏதுன்னு புரியாம முழிச்ச செந்தில் அந்த இளைஞர்களோட கையில் இருந்த பட்டா கத்திய பார்த்ததும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனாலும் செந்தில விடாம துரத்திக்கிட்டு போய் சுத்து போட்ட இளைஞர்கள் அவரை அரிவாளால சரமாரியா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்துல ரோந்து பணியில் இருந்த போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்ததோ அந்த கும்பல் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்கு. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த செந்தில மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் செந்தில அரிவாளால வெட்டின கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதே நேரம் மயக்கத்திலிருந்து கண் முழிச்ச செந்தில் கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. அந்த கும்பலுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை, அரிவாளால வெற்ற அளவுக்கு என்ன வன்மம்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் இந்த கொலை முயற்சிக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. சென்னை பெருங்களத்தூர்ல வீரராகவன் தெருவை சேர்ந்தவரு 33 வயசான செந்தில். இவரு பாஜக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு பீர்க்கன்கரணை மண்டல செயலாளராய் இருக்காரு. இதுக்கிடையில செந்திலுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த சுதாகர், நரேஷ், விக்னேஷ், விஜய்ங்கிற 4 இளைஞர்கள் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்காங்க. இந்த 4 இளைஞர்களும் ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யாராச்சும் வீடு வாடகைக்கு லீஸுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடை பார்த்து கொடுத்து அதுல வர்ற கமிஷனை 4 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இதுக்கு நடுவுல சில நாட்களுக்கு முன்னாடி நரேஷுக்கு போன் பண்ணி இருக்காரு செந்தில். டே தம்பி, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு லீஸுக்கு வீடு வேணுமா, பார்த்து சொல்லுன்னு சொல்லி இருக்காரு. செந்தில் சொன்னதும் பெருங்களத்தூர்ல 5 லட்சத்துக்கு ஒரு வீட்டை பார்த்து கொடுத்திருக்காரு நரேஷ். அவங்களும் குடியேறிட்டாங்க. வீடு பார்த்து கொடுத்ததுக்கான கமிஷன் பணம் 10,000 ரூபாயும் செந்தில் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா செந்தில் அந்த கமிஷன் பணத்தை நரேஷ் கிட்ட கொடுக்கல. நரேஷ் கமிஷன் பணத்தை கேட்கிறப்பெல்லாம் இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு சொல்லிக்கிட்டே டிமிக்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு செந்தில். ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச நரேஷ் தன்னோட நண்பர்கள் சுதாகர், விக்னேஷ், விஜய் 3 பேரையும் கூட்டிக்கிட்டு செந்தில் வீட்டுக்கு போய் பணம் கேட்டிருக்காரு. அதை பார்த்த செந்தில், என்னடா கும்பலா வந்திருக்கீங்க, பணம் எல்லாம் தர முடியாது, இடத்தை காலி பண்ணுங்கன்னு சொல்ல 2 தரப்புக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நான் யாருன்னு தெரிஞ்சோ என்கிட்ட எகிர்றீங்களா? நான் பாஜகவுல பெரிய ஆளு, உங்களை இந்த ஏரியாவில இருந்து காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. கமிஷன் பணத்தை ஆட்டைய போட்டது மட்டும் இல்லாம மிரட்டல் வேற விடுறியான்னு ஆத்திரம் அடைஞ்ச சுதாகர், விக்னேஷ், விஜய், நரேஷ் 4 பேரும் சேர்ந்து செந்திலோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்பின செந்தில் தன்னோட ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியா போன 4 பேரும் பைக்கை வழி மறிச்சு செந்தில பட்டா கத்தியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. அப்ப போலீஸ் மட்டும் அந்த பக்கம் ரோந்துக்கு வரலன்னா செந்திலோட கதையே முடிஞ்சிருக்கும். சிசிடிவி காட்சியை வச்சு மதுரவாயில் சர்வீஸ் ரோட்ல பதுங்கி இருந்த சுதாகர், விக்னேஷ், விஜய், நரேஷ் 4 பேரையும் பிடிச்சு விசாரிச்சதுலதான் இந்த கொடூர தாக்குதலுக்கு என்ன மோட்டிவ்ங்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து 4 பேர் மேலையும் கொலை முயற்சி தாக்குதல் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.